சிவாய நம. ஓம் ஆத்ம குருவே சரணம், குருவே சரணம், குருவின் திருவடிகளே சரணம், அன்பே சிவம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் 18 சித்தர்களே போற்றி, 51 மகான்களே போற்றி, 63 நாயன்மார்களே போற்றி, 12 ஆழ்வார்களே போற்றி, கோடான கோடி ஜீவ சமாதியில் இன்றும் பிரபாவரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே, மகரிஷிகளே, தவ யோகிகளே போற்றி 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 என்று போற்றி அம்மையப்பனின் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பதிவு யாவதென்றால், இன்னைக்கு 24/9/2024 இன்று புதன்கிழமை. இன்று எதை பற்றி இந்த பதிவு என்றால், யார் ஒரு மகான் தான் வாழும் காலங்களிலே அவருக்கு சிலை அமைந்து அந்த சிலைக்கு தானே பூஜை போடும் என்பது உலகத்திலே அனைவருக்கும் கிடைக்காத ஒரு சொற்பாக்கியம் என்றுதான் சொல்ல முடியும். என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, ஒரு மகான் தான் ஜீவனோடு இருக்கும் காலங்களிலே தனக்கு சிலை அமைந்து தான் பணத்தை தந்து தன் சிலை அமைத்துக் கொள்ளாமல் தனக்கு தானாகவே பிரபஞ்சத்தின் அதிபதியாக பரம்பொருள் சிலை அமைத்து கொடுத்திருக்கிறார். அந்த சிலைக்கு தானே பூஜை போடுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, இதோ என்னுடைய சிலைக்கு ஒவ்வொரு நாளும் தான் ஜீவனத்தோடு இருக்கும் போதே உருவேற்றி கொண்டிருக்கிறேன். என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, எத்தனையோ மகான்கள், எத்தனையோ தவ யோகிகள் என்று சொல்லிக்கொண்டு தான் இறந்த பிறகு தனக்கு சீடர்களாக அமைந்து தங்கள் பல பொய்களையும் புரைகளையும் கூறிக்கொண்டு அவர்கள் பெயரில் ஆன்மீக புக்கு எழுதுவது, தங்களின் பெயரில் இந்த சித்த புருஷர் உயிரோடு இருக்கும்போது அவர் யாரை பார்க்கிறாரோ, அவரை யார் பார்க்க வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும். அவரை பார்க்க வந்தபோது குழந்தை இல்லாமல் மலடி என்ற சொல்லு நீங்கி குழந்தை பிறக்கும். வீடு கட்ட முடியாமல் இருப்பவர்கள் வீடு கட்டி விடுவார்கள். பல பிரச்சனைகள் சிக்கிக் கொண்டு இருப்பவர்கள் அவரை பார்க்கும்போது அவர்களுக்கு எல்லாம் நடந்துவிடும் என்று தனக்கு ஜீவசமாதி பக்கத்தில் அமர்ந்து கொண்டு சீடனாக வந்து பல பொய்களையும் புருட்டுகளையும் திருட்டுகளையும் மக்களிடம் கொள்ளையடிப்பவர்கள் மத்தியிலே ஒரு மகான் தான் உயிரோடு இருக்கும் போது தன்னுடைய அனைத்து நிலைகள் மக்களுக்கு சொல்லி தானே தன் சிலைக்கு பூஜை போட்டு உருவேற்றி அவர் ஆன்மீக புக்கு எழுதி வெளிவிடுவது தான் உண்மை. மற்றது எல்லாம் தான் இறந்த பிறகு சீடனாக உருவாகி தான் மக்களை பணத்திற்காக பல வகையில் பேசுவது அத்தனை சொற்களும் பொய் என்பதை தான் நான் ஆணித்தனமாக சொல்வேன். என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, எத்தனை பேர் என்னை கிண்டலும் கேலியாக சொல்கிறார்களோ, எத்தனை பேர் என்னை உயர்த்தி சொல்கிறார்களோ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் நான் யார் என்பதை தேடி 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 பல இன்னல்கள் கடந்து, பல துயரங்கள் கடந்து, பல துன்பங்களை கடந்து, பசி பட்டினி தூக்கமில்லாமை இப்படி காடு மேடாக அழிந்து இரவு பகலாக பாராமல் மழை வெயில் பாராமல் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் எல்லை வரையிலும் இருசக்கர வாகனத்திலே தேடி 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 அலைந்து நான் அறிந்து கொண்ட உண்மை, நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன். நான் அறிந்த பிறகு சில காலங்களிலே இந்த சிலையும் அமைந்தது. இந்த சிலை பாருங்கள் என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு ஜோதிடர் இந்த சிலையை கண்ட பிறகு இந்த சிலையை யார் உருவாக்கினாரோ அந்த ஒரு பட்டறையில் அந்த பட்டறையின் அதிபதி, அதாவது அந்த பட்டறையின் உரிமையாளர் இந்த சிலை வடிவமைத்ததை அவர் எப்போதுமே முகநூலில் அப்லோடு செய்வதை போல இந்த சிலையும் நாகம்மாவின் சிலையை அப்லோடு செய்துள்ளார். இதை பார்த்த சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு ஜோதிடர் இந்த அம்மா இருக்கிறார்களா என்று அந்த பட்டறைக்கார உரிமையாளரிடம் கேட்டுள்ளார்.
அவரும் கூறியுள்ளார்கள், ஆம், இந்த தாயார் இருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திலே சிவபெருமானின் பாதத்திலே பல இன்னல்கள், துன்பங்கள், அறநிலைத்துறை கொடுத்த துன்பங்கள், காவல்துறை கொடுத்த வேதனைகள், மக்கள் கொடுத்த துன்பத்தில் இருந்து இந்த அம்மா மீண்டு அங்கேயே அமர்ந்துள்ளார் என்று கூற, இவர்களை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி பெற்று கொடுங்கள் என்று சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஜோதிடர் சொல்ல, அவர் கூறியுள்ள ஒரே வார்த்தை, இந்த தாயாரின் கண்களிலே உயிரோட்டம் உள்ளது. இவர்களை பார்ப்பது நான் வாழ்வில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையின் அர்த்தம் இவர்களை பார்த்த பிறகு நான் அறிந்து கொள்வேன் என்று அந்த மகான் கூறியுள்ளார். ஜூம் பண்ணு. கண்களிலே உயிரோட்டம் உள்ளது பாருங்கள், கண்ணை உற்று நோக்குங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் பல பிரச்சனைகள் தீர வேண்டும், பல இன்னல்களிலே சிக்கி தவிக்கிறீர்கள் என்று நினைப்பவர்கள் அம்மாவின் கண்ணை நோக்குங்கள். என்னுடைய கண்ணு வேண்டாம், அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒளி விளக்காக அமையக்கூடிய தாயாரின் கண்ணை நோக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிவிடும், உங்களின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். உங்களுக்கு பனி போல் வந்த மழை போல் வந்த பிரச்சனை பனி போல் விலகிவிடும். ஏனென்றால் தாயார் சாதாரணமான தாயார் அல்ல. 7 வயதிலே தாயாரின் கருவறையிலே இருந்தே கிடைத்த சித்துக்கள், 7 வயதிலே பல சித்துகள் செய்தவர்கள். அதனால தான் பரம்பொருள் அவரை யார் என்று கண்டு அழகாக அழைத்து வந்து அகத்தியர் மகரிஷி, போகர் மகரிஷி, ரமணா பகவானின் ஆசியை பெற்று திருவண்ணாமலை மாவட்டத்திலே பல இன்னல்களை கடந்து அம்மா அவர்கள் சிலை அமைத்து இங்கு வைத்து உள்ளார்கள். ஆஹா, எவ்வளவு அற்புதம்! என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, உங்களிடம் இப்பவும் நான் கேட்பது என்னவென்றால், நான் ஒரு ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறேன். அப்போதும் சொன்னேன், இப்போதும் சொல்கிறேன். நாகக்கோட்டை ஆத்மலிங்கம். ஆத்மலிங்கம் என்பது என்னவென்றால், சிவபெருமானை நினைத்து பார்வதி தேவியார் கட்டிய வைத்து பூஜித்த லிங்கம் தான் ஆத்மலிங்கம். அந்த ஆத்மலிங்கம் நாகக்கோட்டை ஆத்மலிங்கம் என்கிற பேரிலே அந்த ஆலயத்தை அமைக்க சொல்லி பரம்பொருள் எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறார். நான் பெரிய பாக்கியவதி. அன்பு ஆத்ம சொந்தங்களே, திருமணம் நடக்காமல் தடைப்பட்டு கொண்டிருப்பவர்களே, பல வருடமாக திருமணம் நடந்து குழந்தை இல்லாமல் தவிக்கும் தம்பதியினர்களே, பல பிரச்சனைகளிலே சிக்கிக்கொண்டு கோர்ட் வழக்குகள், பூமி பிரச்சனை, வெளிநாட்டுக்கு வேலை செல்ல முடியாமல் இருப்பவர்கள், கடன் பிரச்சனையில் இருக்கும் தொழில் அதிபர்கள், இவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக என்னுடைய ஆலயம் கட்டுவதற்கு நீங்கள் காணிக்கையாக கொடுங்கள், எனக்கு பணம் அனுப்புங்கள் என்று சொல்வதை விட, நான் உண்மையான உருவேற்றி 48 நாள் பூஜையில் வைத்த கருங்காலி மாலை 54 எண்ணிக்கை கொண்ட ஒரு மாலையை தங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த மாலையை அணிந்து 3 நாட்களிலே உங்களுக்கு கனவில வந்து நாகம்மா தாயார் காட்சி கொடுப்பார். இது சத்தியம். அவர் காட்சி கொடுத்த உடனே உங்கள் அனைத்து பிரச்சனைகள் தீரும். தூக்கம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு அற்புதமான தூக்கம், பிரச்சனைகளிலே இன்னல்களிலே முழுகி கொண்டிருப்பவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்பதை இந்த தருணத்திலே ஆத்மசித்தர் நாகம்மாவின், அதாவது ஜெராக்ஸ் நிஜம் இருப்பவர்கள் கூறுகிறேன். என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, படிகளிங்கம் இருக்கிறது, அதற்கும் உருவேற்றியுள்ளேன். அகத்திய மகரிஷியுடைய 1 இன்ச்சு சிலை இருக்கிறது. உங்களுக்கு உத்ராட்ச மாலை கிடைக்கும், ஒரிஜினலு. இது அனைத்தையும் என்னுடைய கீழ்கண்ட நம்பரில் கால் செய்து பெற்றுக்கொண்டு நீங்கள் அனுப்பும் காணிக்கை நான் உண்ணுவதற்கோ இல்லை. இதோ இதுதான் என் உண்மையான அலங்கோலங்கள். நான் கட்டும் ஆலயத்திலே நீங்களும் பங்குதாரர்கள் ஆக வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. உங்கள் அனைத்து பிரச்சனைகள் 48 நாட்களுக்குள்ளே தீர்த்து தருகிறார் இந்த நாகம்மா. அன்பு ஆத்ம சொந்தங்களே, இது 100க்கு 100 உண்மை. பாத்திரம் அறிந்து பிச்சை போட சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் அவரவர்கள் கூறலாம். எனக்கு தெரிந்த ஒரே அர்த்தம், ஆலயம் கட்ட வேண்டும் என்றால் அவர் ராஜவம்சத்தில் வந்திருப்பவர்களால் மட்டும்தான் முடியும். அப்படி நான் ஒரு நாட்டை ஆண்ட இளவரசி, எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்துள்ளது. அந்த ஆலயம் நான் மட்டும் கட்டுவதை விட
இதில் நீங்களும் பங்குதாரராக இருக்க வேண்டும். கருங்காலி மாலைக்கு ஒரு விலையை நிர்ணயிக்கவில்லை, நீங்கள் அனுப்புவது தான் விலை. அந்த விலையும் கருங்காலிக்காகத்தான் அனுப்புகிறீர்கள். அது உங்கள் கட்டக்கூடிய ஆலயத்திற்கு சேரும் என்று இந்த வேளையிலே உங்களிடம் அன்பாக ஆத்மசித்தர் நாகம்மா சொல்லிக் கொள்கிறேன். என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, முகநூலும் சரி, யூடியூப் சேனலும் சரி, நாகம்மா 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 என்று பல பேர்கள் இந்த நாகம்மா நாகம்மா என்கிற பெயரை வைத்துக் கொண்டது மன உளைச்சலாக இருக்கிறது. கொஞ்சம் வைரலாக போய்கொண்டு இருக்கும் என்னுடைய யூடியூப் சேனலிலே அனைவரும் நாகம்மா நாகம்மா இப்படி பேரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கிறது. நான் யாருடைய ரோல் மாடலும் அல்ல, அனைவரும் என் ரோல் மாடலாக இருக்கிறார்கள். அதை பற்றி நான் வேதனைப்படவில்லை. நல்லதை மக்களுக்கு செய்யுங்கள் என்று தான் கூறுகிறேன். என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, சொந்தம் விட்டு, பந்தம் விட்டு, ஜாதி விட்டு, ஜனத்தை விட்டு, அனைத்தையும் விட்டு விலகி வந்து உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யாராவது ஒரு மகான் வாழ்க்கையில ஐம்புலனை அடக்கியவர், விந்து விட்டவன் நொந்து கெட்டான் என்பதை போல தன் விந்தை அடக்கி மக்களுக்காக வாழக்கூடியவர்கள் கோடான கோடியில் ஒருவராக இருப்பார்கள். அந்த ஒருவர் தான் நானாக இருக்க ஆசைப்படுகிறேன், இருந்து கொண்டிருக்கிறேன். கொரோனா காலங்களிலே கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் எல்லை வரையிலும் சென்று உங்களுக்காக வேண்டுதல் வைத்து பல தெய்வங்கள் சிறைவசப்பட்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் விடுவித்து இந்த இந்தியாவை காப்பாற்றியவள் நான். அதிலும் முக்கியமாக நம் தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு கொரோனா காலகட்டத்திலே முகக்கவசம் அணியாமல் நான் வலம் வந்திருக்கிறேன். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் எல்லை வரையிலும். அதே போல நம் இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு மக்களை எல்லாம் காப்பாற்றி கொடுத்ததற்காக, மீண்டும் நன்றி கடன் உரைப்பதற்காக மீண்டும் அதே கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் எல்லை வரை சென்றவள் இந்த ஆத்மசித்தர் நாகம்மா. கூட்டமாகவோ கும்பலாகவோ இல்லாமல் தன்னந்தனியாக சென்று உள்ளேன். ஒரு சிறு பிள்ளையுடன் அவன் அந்த வீடியோ எடுப்பதற்காக மட்டும் சிறு பிள்ளையை வைத்துக்கொண்டு ஒருவனே சுத்தி வந்திருக்கிறேன். கூட்டு இல்லை, கும்பல் இல்லை. நீங்கள் பார்ப்பவர்கள் என்னை வந்து நேரடியாக பார்க்கிறார். நான் எந்த கூட்டத்தையும் வளர்த்து வைத்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்களை வளர்த்தால் இவ்வளவு நேரம் பேசும் ஒவ்வொரு சொற்களுக்கும் 500 ரூபாய் என்று பில் போட்டு விடுவார்கள். நான் யார் சந்திக்க வந்தாலும், யார் என்னிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டாலும், சமயம் கிடைத்தால் நானே எடுத்து உங்களோட தொடர்பு கொள்வேன். எனக்கு யாரும் ரைட் ஹேண்ட் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் இல்லை, யாரும் எனக்கு வந்து மேனேஜர் கிடையாது. அனைத்தும் சகலமும் நான் தான். என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, எவ்வளவோ பிரச்சனைகள், இன்னல்கள், துன்பங்களில் இருக்கிற நீங்கள் இந்த ஆலயம் கட்டுவதற்கு ஒரு பங்குதாரர்களாக இருந்து கருங்காலி மாலை, உத்ராட்ச மாலை, படிக மாலை, அப்புறம் லிங்கம், விநாயக பெருமான், விஷ்ணு பெருமான் என்கிற உங்களுக்கு இஷ்டமுள்ள தெய்வங்களை நான் 1 இன்ச்சில் தருகிறேன். நீங்கள் அனுப்பக்கூடிய காணிக்கை, எங்கேயோ வாங்கக்கூடியவர்கள் இந்த தெய்வீக பொருள் 48 நாள் உருவேற்றிய இந்த பொருள், இந்த நாகம்மா கையால் உருவேற்றிய இந்த பொருள் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் நீங்கள் தாய் தகப்பனின் ஆசி பெற்றிருக்க வேண்டும், சிவபெருமானின் அருள் இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள் என்னுடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு விவரமும், உங்களுடைய மாநில மாவட்டத்துடைய அட்ரஸை அனுப்பினால் கண்டிப்பாக நான் கொரியரில் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் கொடுக்கும் காணிக்கை ஆலயம் கட்ட உதவட்டும் என்று இந்த நேரத்தில் பேசி முடிக்கிறேன். அன்பே சிவம். ஓம் நமச்சிவாய.